இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு எதிரான போராட்டங்கள். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் டபுள் லீவ்ஸ் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் ஒரு தவறு செய்தாலும். நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு துயர சம்பவத்தை ஒட்டி இனி இப்படி நடக்க கூடாதுன்னு எதிர்ப்புகள் கிளம்ப அதையே ஒரு படமா எடுத்திருக்கிறாரு மக்கள் நேசர். எந்த ஊர்லயும் எந்த இடத்துலயும் இது போல நடக்க கூடாதுன்னு வழக்கமான திட்டத்தை களத்துல இறக்குறாங்க ஆளுந்தரப்பு. போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் தேசிய அளவுல ஆளுங்கட்சியா இருந்தாலும் மாநிலத்துல எதிர்கட்சின்னு தேசிய கட்சி என்ட்ரி கொடுக்க குடிமகன்களின் ரியாக்ஷன் வேற மாதிரியா படமாக்கப்பட்டு இருக்கு. போராட்டம்னு அறிவிப்பு வந்து சேர குடிக்கு எதிராக நம்ம ஊர்ல போராட்டமானு குழப்பத்தோட கூடின தொண்டர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் போராட்டம், இது போராட்டம். டிஸ்மிஸ் செய், அடிக்காதே ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்காதே. சரக்கு எதிர வண்டியில மக்களை ஏறி நிக்க வச்சு சரக்குக்கு எதிராக போராட்டத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சேலத்துல சின்னதா சலசலப்பு உண்டாகுது. சேலம் மாநகர் கிளைமாக்ஸ்ல என்ட்ரி கொடுக்கும் பிரதான எதிர்கட்சி தலைவர் நாயகன் ஆவேசமான வசனத்தால அட்ராக்ட் பண்ற மாதிரியான காட்சி அமைச்சிருக்காங்க. மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். ஒரு அடக்குமுறை கண்டு அஞ்சுவோர்கள் நாங்கள் அல்ல. இங்கே மேடையில் இருக்கட்டும் சரி, இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கட்டும் சரி, எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தவர்கள், எத்தனை முறை சிறை சென்றவர்கள். மொத்தத்துல ஒரு தவறு செய்தாலும் எதிர்ப்புகள் பலவிதம். லெஜண்ட் சரவணன் ஒரு புது படத்துல கமிட் ஆயிருக்காரு. அதுவும் டைரக்டர் யாரு? துரை செந்தில்குமார் அவர்கள் தான். துரை செந்தில்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து எதிர்நீச்சல், கொடி, அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கருடன் படத்தை வந்து இயக்கி இருந்தாரு. இப்ப அவர் கூட நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை விடுங்க, லெஜண்ட் சரவணன் அவரோட லுக்க பாருங்களேன், இது வரைக்கும் இல்லாத மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. கருடன் படத்துல எப்படி அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவாகவும் அவங்களோட லுக்கே டிஃப்ரெண்டா இருந்துச்சோ அதே மாதிரி லெஜண்ட் சரவணனோட லுக்கும் இருக்கு. இந்த படத்துலயும் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த லுக்க பார்க்கும்போது எனக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய லியோ படத்தோட லுக்கு மாதிரியே இருக்குல்ல. ஓ, அவரு இனி கொஞ்ச நாள்ல படம் நடிக்க மாட்டாருங்கிறதுக்காக அந்த இடத்தை அப்படிலாம் சொல்லல. அந்த லுக் அந்த மாதிரி, அந்த ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். லெஜண்ட் சரவணன் அவர்களோட படம் வந்து எப்படி எதிர்பார்ப்போடு இருக்கோ, ஒரு லுக்கை பார்த்துட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்காங்களோ அதே மாதிரி கல்கி படமும் ரொம்ப நாளாகவே பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஜூன் 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கு. மும்பைல இப்ப சமீபத்துல படத்தோட ஈவென்ட் எல்லாமே நடந்துச்சு. அதுல ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. இந்த கல்கி படத்தை பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மத்த ஸ்டேட்ல இதுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு மாதிரி தமிழ்நாட்டுல எதிர்பார்ப்பு இல்லையே. என்னங்க, பின்ன கமல்ஹாசன் அவர்களுக்கு லுக்க கொஞ்சம் பயங்கரமா வர கொடுத்துட்டாங்க. அதனால எப்படி இருக்குமோன்னு ஒரு பயத்துல இருப்பாங்க போல தமிழ்நாட்டுல கொடுத்திருந்தாங்க. நீங்க ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுமே. சோனியா அகர்வால் ஏற்கனவே நடிச்சு பயங்கர ஹிட்டான படம் தான் வந்து 7G ரெயின்போ காலனி. திருப்பி அந்த படம் வரப்போகுது. திருப்பி அதே படம்னா 7G ரெயின்போ காலனியே வரல. சோனியா அகர்வால் அவர்களினுடைய நடிப்புல 7G அப்படின்னு பேர் வச்ச ஒரு படத்தை அவங்க புதுசா நடிச்சிருக்காங்க. 7G ரெயின்போ காலனி படம் பயங்கரமா பேர் வாங்கி கொடுத்த படம். திருப்பி அது ஒரு சென்டிமெண்டா இந்த பேரை வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்காங்க. ஆமா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த வெற்றிக்கு பின்னாடி செமி ஃபைனலுக்குள்ள குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை கண்டிப்பா மறக்காம பாருங்க. பாய்.